வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. உத்தமபாளையம் அரசு பொது மருத்துவமனையில் ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் தன்னார்வ அறக்கட்டளை சார்பாகவும் ட்ரீஸ் ட்ரஸ்ட் தமிழ்நாடு ஊரக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமூக சேவை அறக்கட்டளை இணைந்து நடத்திய இரத்த தான முகாமிற்கு உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய சையது முகமது அவர்கள் தலைமை தாங்கியது மட்டுமல்லாமல் கோட்டாட்சியரே இரத்த தானம் வழங்கி நிகழ்வை துவக்கி சிறப்பித்தார். காவல் துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். உத்தமபாளையம் சேர்மன் மரியாதைக்குரிய முகமது அப்துல் காசிம் அவர்கள் கலந்து கொள்ளாததால் அவர்கள் சார்பாக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மருத்துவ அதிகாரி முகமது அலி ஜின்னா அவர்களும் இரத்த வங்கி முதன்மை மருத்துவர் திருமதி பாரதி அவர்களும் மாவட்ட அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய குணசேகரன் அவர்களும் முன்னாள் முதல்வர் சையது முகைதீன் அவர்களும் விஏஓ கவிதா அவர்களும் மக்கா மதினா பள்ளிவாசல் தலைவர் ஃபெரோஸ்கான் ஆகியோர்கள் முன்னிலையிலும் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் நலச்சங்க செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களும் சமூக மக்கள் நல அறக்கட்டளை தலைவர் முகமது ரஃபீக் அவர்களும் வட்டார எழுத்தாளர் சங்க தலைவர் ஆசிரியர் மரியாதைக்குரிய ஆரோக்கியம் அவர்களும் தமுமுக மருத்துவரணி செயலாளர் யூசிப் அன்சாரி அவர்களும் வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி அவர்களும் தேனி ரூரல் அபார்ட்மெண்ட் சோசியல் ட்ரஸ்ட் தலைவர் யாசர் அராபத் அவர்களும் எஸ்டிபிஐ கட்சியின் மருத்துவ சேவை அணி ஹக்கீம் சேட் அவர்களும் நன்சை தன்னார்வலர் அமைப்பின் நிறுவனர் பசுமை செந்தில் அவர்களும் 11ஆம் வார்டு உறுப்பினர் ஷேக் கமர்தீன் அவர்களும் வறியவர்களின் வழிகாட்டி கோகிலா முருகேசன் அவர்களும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் செயலாளர் முகமது இஸ்மாயில் அவர்களும் ஜமாஅத்துல் உலா சபை தலைவர் அப்துல் கரீம் அவர்கள் கம்பம் வசந்தம் ஆப்டிகல்ஸ் ஜனாப் சுல்தான் சையத் இப்ராஹிம் அவர்களும் சிறுபான்மை நலப்பிரிவு முகமது ரஜப் அவர்களும் ஓவிய ஆசிரியர் ஜி பாண்டி அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் தன்னார்வ அறக்கட்டளை நிறுவனர் முகமது ரியாஸ் அவர்களும் ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் தன்னார்வ அறக்கட்டளை தலைவர் நஜீர் அகமது அவர்களும் ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் பொருளாளர் சீதாராமன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரன் அவர்களும் செயற்குழு உறுப்பினர் முகமது ரியாயி அவர்களும் ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் செயலாளர் ஆசிரியர் ரவிக்குமார் அவர்களும் மருத்துவ சேவைப்பணி ஒருங்கிணைப்பாளர் ராஜா ரஹ்மான் அவர்களும் துணைத் தலைவர் மணியரசன் அவர்களும் நிகழ்வை ஒருங்கிணைத்தனர். மூணாறிலிருந்து விருந்தினர்களாக உத்தமபாளையத்திற்கு வருகை தந்த தம்பதிகளான திரு பழனிசாமி திருமதி முத்துசெல்வி தம்பதியினரும் கலந்து கொண்டதால் இரத்த தானம் வழங்கிய நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. மருத்துவ அதிகாரி முகமது அலி ஜின்னா அவர்களும் பொருளாளர் சீதாராமன் அவர்களும் முகமது ரஃபீக் அவர்களும் உட்பட ஏராளமானோர் இரத்த தானம் வழங்கினார். ஆசிரியர் ரவிக்குமார் அவர்கள் நன்றி கூறினார். செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூல். நன்றி, வணக்கம். இனி வரும் நிகழ்வை இனி தொடர்ந்து காண்போம். அரசு மருத்துவமனையில் ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனம் நமது ஆட்சி கருத்தரகத்தில் வழங்கிய அரசு மருத்துவமனை நிறைவு நடத்தும் இரத்த தான முகாம் இணைய ஆரம்பமாக உள்ளது. இரத்த தானம் கொடுக்க தயாராக உள்ளவர்கள் அனைவரும் நமது அரசு மருத்துவமனை நலாக வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்கள். இன்று 27/7/2025 நாளன்று மாபெரும் இரத்த தான முகாம் நடக்குது. இது ட்ரீஸ் ஃபவுண்டேஷன் தன்னார்வ அறக்கட்டளை சார்பாகவும் ட்ரீஸ் ட்ரஸ்ட் தமிழ்நாடு ஊரக கல்வி வேலைவாய்ப்பு சமூக அறக்கட்டளை சேர்ந்து நடத்துகிற மாபெரும் இரத்த தான முகாம் நடக்குது. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா உத்தமபாளையம்
தலைமை தாங்கி வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய எம் சையத் முகமது அவர்கள் தான் வராரு. இல்ல சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் கலந்துக்கிறான்னு கேட்டீங்கன்னா காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் ஐயாவும், தேனி மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் மரியாதைக்குரிய கலைச்செல்வி ஐயா அம்மா அவர்களும், பேரூராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய முகமது அப்துல் காசிம் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் ரத்த தானம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. வந்த அனைவரையும் ட்ரீட்ஸ் நியூட்ரிஷன்ஸாக மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள வரவேற்பு வைக்கிறோம். ஆனா ஒரு சில பேர் ரத்த பெரிய விஷயம் இதுதான் ஒருத்தர் உயிரை கொடுத்து காப்பாதுன்னு சொல்லுவாங்க. ரத்த தானத்துக்கு வர அனைவரையும் ட்ரீட்ஸ் நியூட்ரிஷன்ஸாக அனைத்து சிறப்பு நிறுவனங்களுக்கும், தமிழ்நாடு தொண்டு தொண்டாளர்களுக்கும், தொண்டு நிறுவனத்திற்கும் ஒரு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் தாழ்வு. இரத்த தானம் செய்வது பற்றி டாக்டர் தலீப் அவர்கள் அவங்க இந்த குறைபாடு பற்றி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை கவனித்துக் கொண்டு அதிவிரைவில் பக்கத்தில் கருத்தரவு அரசு மருத்துவமனை, புதிய மருத்துவமனை மருத்துவமனை தரப்பில் முதல்வராக பரிவர்த்தனை தொடர்பு என்பதை கனிமான தகவல் செய்திருக்கிறேன். இரத்த தானத்தை ஜூன் 14 உலக ரத்த தானம் இரத்த தானம் செய்வது சில இருக்குது. ரத்தம் கொடுக்கும் உயிரை காப்போம், உறவுகளின் உயிரை காப்போம், தானம் செய்வதும் வகிவோம், பிறர் வாழ்வில் ஒளியோற்றுவோம். ரத்தம் கொடுப்பதில் இல்லை இருக்கு, அதுதான் நம்ம மொழிகளுக்கு சிறப்பு. ரத்தத்தில் மதம், ஜாதி, இனம் ஏதும் இல்லை. உயிரை காக்கும் உன்னத பணிக்கு ரத்த தானம் செய்வோம். வாருங்கள். உயிரம் கொடுக்கும் உயிரை காக்கும். ரத்தம் இருந்தால் இதயம் இயங்கும். அந்த இதயத்தில் இயக்கம் இருந்தால் இன்னொரு இதயம் சேர்ந்து இயங்கும். ரத்தம் கொடுப்போம். வாருங்கள். இந்த விழாவில் டிஎஸ்பி அவர்கள், அரசு மருத்துவமனை மருத்துவர் அவர்கள், ஊடக நண்பர்கள் அவர்கள், பொருளாதார கலைஞர்களுக்கும் அரசியல் பிரமுகர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் முகமது ரியாஸ் அன்போடு டாக்டர் 2வது ஃபங்க்ஷன் வருது. அதனால இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அரசுகளில் பயன்படுறேன். இந்த ரத்த தானத்தில் நானும் ரத்தம் கொடுக்கிறதுக்கு ஏகதோடு போட்டு நன்றி வாசம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு முதலிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இங்கே தலைமை தாங்கி இருக்கும் நம்முடைய ஆடியோ சார், மருத்துவ அதிகாரி, அனைத்து உள்ளவர்களுக்கு காலை வணக்கம். இதில் பிளட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிவன் நம்ம எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்துருக்கோம். அந்த விஷயத்தில் இன்னும் இதில் இணைச்சிருக்க உங்களுடைய உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பிளட்டு இப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மேடம் டாக்டர் மேடம் சொன்னது 100% ரியாலிட்டி, இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் திங். இப்போ எல்லாமே பிளட்டு சொல்ல போகும்போது இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஊரே அவங்களுடைய ரிலேஷனுக்குள்ளே பிளட் யாருன்னு பார்ப்பேன். அவங்க முதல்ல பண்ணணும். ரெண்டாவது இந்த ரேர் பிளட்ஸு நிறைய விஷயங்கள், ரேர் பிளட் குரூப் பி நெகட்டிவ், அந்த மாதிரி நெகட்டிவ் டைப் பிளட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெவலப்ஸை நம்ம இன்னும் நிறைய ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிடென்ட்ஸ் நிறைய டூலர் ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்னால் இமீடியட்டாக பிளட் லாஸ் ஆகுது, பிளட்டு தேவைப்படுது, இமீடியட்டாக தேவைப்படுது. இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஆக்சிடென்ட்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஹெல்மெட் அவேர்னஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறோம். ட்ரிபிள் ரைட் பண்ணாதீங்க, வித்தவுட் லைசன்ஸ் ஓடாதீங்க. பட் இது வில்லேஜ் அப்படின்றதுனால ஸோ தேவையான அவங்களுக்கு கன்வீனியன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பஸ் அந்த டைமில் அதனால் ஒரே பைக்கில் ட்ரிபிள் ரைட் போகலாம் அப்படின்றது. ஸோ ரோடு பைபாஸ் ரோடு அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். மைண்டில் வண்டி வரும்போது பைபாஸ் ரோடு அப்படி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக போகணும். அவங்களோட கிராஸ் பண்ணுறது இது எல்லாமே நடக்குது. ஸோ நம்ம சாலை
சாலை விபத்து சம்பந்தமாகவும் நிறைய அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குரூப்லையும் நீங்கள் ரோட் சேஃப்டி பண்ணால் அங்கே கொஞ்சம் பிளட் டொனேஷன் தேவை வந்து கொஞ்சம் குறையும். ஆக்சிடென்ட்ஸ் குறைச்சா அந்த தேவை குறையும். ரியலாக ஆப்ரேஷன்ஸ் அறுவை சிகிச்சைகள்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தேவைப்படும் போது அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிளட் கேம்ப்ஸ் வந்து பண்ணுவோம். இப்போ ஆடியோ சார்னாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேம்பை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாதான் ஃபியூச்சரில் தேவையான டைமுக்கு தேவையான ரத்தம் மக்களுக்கு வந்து சென்றடையும். அதை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிட்டோம். அதுக்கு நீங்கள் அழைச்சதுக்கு மிக்க நன்றி. இந்த பிளட் டொனேஷனுக்கு மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக இதை தொடர்ந்தும். நன்றி, வணக்கம். போதிய மக்கள் தொகை பெருக்கம் இல்லை. அதனால வந்து அரசாங்கம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்ச்சே வச்சிருக்கு. பக்கத்தில் கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆரம்பத்துலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சாங்ஷனான அந்த 8 பேர் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு தான் இருக்குது. அந்த இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல 12 காலமாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர்களே வந்து சரிவர இல்லாமல் இருந்த காலத்தை மாறி அனைத்து மருத்துவர்களும் வந்து இப்போ வந்து ஃபில்லப் ஆகி வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மக்களுடைய கோரிக்கைகளை வந்து ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா வாரம் இருமுறை வந்து இப்போ மகப்பேறு மருத்துவர்கள் வந்து யாரும் வந்து இருக்கலை. ஒரு வேகன்சி இருந்தாலுமே வந்து யாரும் இருக்கலை. அதனால வந்து இப்போ நம்ம பக்கத்தில் இருந்து வந்து வாரம் இருமுறை வந்து பெண் மருத்துவர் வந்து இங்கே வந்து வருகை இருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத முறையில் வந்து புது முயற்சியாக வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா வந்து இது வரைக்கும் வந்து பிரசவமானவர்கள் உடனே ஸ்கேன் பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து பல்வேறு மக்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் எங்களுடைய அழுத்தம் காரணமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வந்து சோனாலஜிஸ்ட், அதாவது வந்து மற்ற இதுக்கும் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து காணாமல் தான் போகும். இப்போ சோனாலஜிஸ்ட் வந்து வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம இங்கே எல்லாத்தையுமே வந்து அந்த வசதிகள் நமக்கு கிடைக்கப்படும் வகையில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இருந்தாலும் சிறப்பு மருத்துவர்கள் வந்து இங்கே வந்து நம்ம வந்து வளர்ச்சியை வந்து மக்களுக்கு வந்து பயன்பெறும் மாதிரி செய்யணும். ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாங்க, யாருமே இங்கே தங்க மாட்டேங்கிறாங்க. உள்ளூர் மக்கள் வர்றாங்க, பயனாளிகளாக வர்றாங்க, வந்துட்டு நைட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அரசு மருத்துவமனை வந்து வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவங்களுக்கு வந்து இன்பேஷன் வச்சு தான் வந்து அவங்க வந்து டாக்டரோட எண்ணிக்கை ஒதுக்கீடுலாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம மக்கள் வந்து தங்கி வந்து வைத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த மருத்துவமனை வந்து மேலும் வந்து உங்களுக்கு வந்து பயன்படும். அதை வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும். நீங்கள் வீடுக்கு தான் இருக்கிறதுனால போயிட்டு வர்றாங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து அந்த சிறப்பு மருத்துவரை பெறுவதும் மேற்கொண்டு இதை வந்து அபிவிருத்தி செய்வதற்கு வந்து எனக்கு வந்து சில சிரமங்கள் இருக்கிறது. அதை வந்து நீங்கள் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா மேற்கொண்டு வந்து இதை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முறையில் சிறப்பாக செய்ய முடியுமோ அதை வந்து செய்யலாம். மற்றும் வந்து வந்திருக்கும் அனைவர்களுக்கும், அதாவது வந்து ரத்தம் தானம் செய்ய வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் வந்து பேர் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வந்து அனைவரும் வந்து வருகிறவர்கள் கேடை இருக்கு. கேடைங்க கேடை சிறப்பு சிகரெட் அவர்கள் தமிழகத்திற்கு தேர்தல் சிறப்பு கேட்டுக்கொள்கிறேன்.
ஊராட்சி தொடக்கப்பள்ளி பீட்டர் மாலி உத்தவமாயம் இந்த இருக்கார் யூசுப் அன்சாரி மாவட்ட மருத்துவமனை செயலாளர் தமுக தேனி தெற்கு மற்றும் அவர்களுக்கும் ஆண்டியோ சார் அவர்கள் கேள்வி. அடுத்தபடியாக ஆர் சத்யமூர்த்தி யார் அங்கே இருக்கு அங்கே சிறப்பு செய்வார். ஆடியோ சார் அவர்கள் பொன்னாளையும் சீல்டு கொடுத்து கௌரவம் செய்வார். அண்ணன் அவர்களுக்கு அவர்கள் தற்போது முன்னாடி போட்டி கேள்வி கொடுத்து சிறப்பு செய்வார்கள். அடுத்தபடியாக அப்துல் கரீம் தலைவர் நகர ஜமாத்துல் மசூதி அவர்களுக்கு நமது டிஎஸ்பி சார் நமது காவல்துறை கண்காணிப்பு உத்தமமணி அவர்கள் கேடயம் வழங்கி முன்னாடி வந்து சிறப்பு செய்வார்கள். அவர்களுக்கு இவர் தான் பசுமை மாதிரி வந்திருக்காரு. செயலாளர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொசைட்டி கம்பவுண்ட் அவர்களுக்கு நம்ம டிஎஸ்பி சார் முன்னாடி போட்டி கேள்வி வந்து சிறப்பு செய்வார்கள். ஜே சுல்தான் சயீத் இப்ராஹிம் அனைவருக்கும் கேடயம் இந்த நிகழ்ச்சி கொடுத்து உதவி செய்த அவர்களுக்கு ஃபவுண்டேஷன் அரசு பணியாளர் நன்றி தெரிவிக்கிறேன். முகாம் ஆரம்பமாக பொண்ணு ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த ரத்த தான முகாம். குறிப்பாக வந்து எங்களுக்கு வர அழைப்புகள் எல்லாமே டயாலிசிஸ், ரெண்டாவது கர்ப்பிணி பெண்கள், இந்த ரெண்டு தான் எங்களுக்கு அதிகமான ஒரு எண்ணிக்கையில வந்து இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அழைப்புகள் முதற்கண் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு எங்கள் டி சார்பத்தின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றியை தெரிவித்துக் நன்றி. அடுத்ததாக இந்த நாள் வந்து சார் வந்து இப்பதான் ஃபோன் பண்ணேன். 2-3 மணிக்கு சார் டிஎஸ்பி சார் வந்தாரு அப்படின்னு தம்பி ஒரு பையன் எனக்கு தகவல் சொன்னாரு. அப்படி இருந்தாலும் நான் உங்களுடைய நிகழ்வு கண்டிப்பா வர்றேன் அப்படின்றது உறுதிமொழி அளித்து குறுகிய நேரத்திலேயே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவாட்ட சென்ற நம்முடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எங்கள் ட்ரீஸ் குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் திருமதி கரூர் முகத்தின் அவர்களுக்கு எங்கள் ட்ரீஸ் குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் பகிர்ந்து நம்மளுடைய மாவட்ட வழக்கறிஞர் திருமதி குணசேகரன் சார்பில் வேலைக்கு போராடியிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய ட்ரீஸ் குழுமத்தின் சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் பல. இந்த ஒரு நாளில் வந்து நம்மளுடைய பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் காசும் அவர்கள் அவசர தேவை நிமித்தம் வந்து நமக்கு சென்னை போயிருந்தனால அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பிச்சிட்டாங்க. அதனால அவர் பிரதிநிதிகள் இருவருக்கும் எங்களுடைய ட்ரீஸ் குழுமத்தின் சார்ந்த 2 நன்றிகள் பல. இந்த நிகழ்வுக்கு வந்து பாதிப்பு பல விதங்கள்ல உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரமும் வந்து எங்களுக்கு வந்து நம்பிகளா 10 பேர் இருந்தால் கூட போதும்
ஏதாவது ஒரு ரமதான முகாம் நடத்துங்க, வருடத்துக்கு ஒரு 2 தடவையாவது நடத்துங்க அப்படின்னு அடிக்கடி எங்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய தலைவரையும் எங்கள் நிர்வாக இயக்குநரையும் அடிக்கடி கேட்பாங்க. எனவே அவங்க இந்த டீம் வந்து எங்களுக்கு வந்து இந்த சிறப்பு செஞ்சவைக்கு அவர்களுக்கு எங்களுக்கு நன்றாக நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் கேட்கிறப்ப வந்து நம்மளுடைய மருத்துவ அதிகாரி திரு முகமது அலி ஜின்னா சார் வந்து எங்களுக்கு வந்து சரிங்க தம்பி நீங்க நடத்துங்க, உங்களுக்கு அரசு மருத்துவமனையில் என்னென்ன உதவி தேவையோ அதை கூட நான் செஞ்சு தருகிறேன் அப்படின்ற அடிப்படையில் எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார்கள். எனவே இந்த சார் மருத்துவமனையில் எம்போ சார் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு எங்களுக்கு ட்ரீஸ் குழுமத்தின் சார்பாக நன்றி. எங்களுடைய ஒவ்வொரு அழைப்பிற்குள்